தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 1 மணி நேரம் வெளிநடப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து நிலையிலான காலி பணியிடங்களையும் விரைந்து நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த சுண்ணாம்புக்குட்டை கிராமத்தில் மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இந்த எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்ட நிலையில் இதனை திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு களித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அளவைத்துறை உள்ளிட்ட அரசு அலுவலர்களின் உயர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே அறுவடை நிலையில் இருந்த 2500 வாழை மரங்களை இரவோடு இரவாக மர்ம நபர்கள் வெட்டி சாய்த்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 5 லட்சத்திற்கும் மேலாக இதற்கு முதலீடு செய்திருந்த நிலையில் குற்றவாளிகளை பிடித்து முறையான இழப்பீடு தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து 5 கிராமம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் இந்த 2.5 ஏக்கரில் வாழை போட்டு எடுத்து 2000 கொலைன்னு கொலை வெட்டைக்கு முன்னாடியே என்ன அடிச்சு போட்டுருக்காங்க. எனக்கு என்ன இதில் என்ன எனக்கு வருமானம் இல்லாமல் இருந்தால் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்கேன். எனக்கு 10 லட்ச ரூபாய் மேலே இதில் கிடைக்கும். ஆனால் இதில் எனக்கு கிடைக்காட்டா நான் எனக்கு சாவது தவிர என்ன வேறு வழி. ஏன்னா கடன் பட்டுக்கிட்டு என்னால் கூலி வேலை செய்து எனக்கு கடன் அடைக்க முடியாது. நான் எனக்கு 2500 வாழை, ஒரு வாழை 300 ரூபா வச்சு பார்த்தாலுமே எனக்கு அவ்வளவு செலவு இருக்குது. எனக்கு 2 மோட்டர் உடச்சி போட்டு போயிருக்கு. எனக்கு அந்த டீசல் இன்ஜின் மோட்டர் போட்டுருக்கு. நான் இவ்வளவு தூரமாக நான் வளர்த்து கொடுத்துருக்கேன். என்ன போல் இந்த 20 ஏக்கர்லையும் எனக்கு தந்த இடத்த தவிர யாருமே வளர்த்து கொடுக்கல. அவருக்கு மேலே நான் வழக்கு நாங்கள் புகார் செய்திருக்கேன். 5 கிராம சேனில் நான் வழக்குக்கு கொடுத்துருக்கேன். மற்ற இடங்களுக்கு கலெக்டர் வழக்கு நான் மனு கொடுக்க போகிறேன். எனக்கு நஷ்டம் தரணும். எனக்கு மேலே இது கொண்டு எனக்கு பிழைப்புக்கு உள்ள விஷயம் வாழ்வாதாரத்தையும் தரணும். இல்லைன்னா எனக்கு இந்த அரசாங்கமும் தற்கொலைக்கு நான் போக வேண்டிய வழியில், ஏன்னா எந்த ஒரு அமௌண்ட் என்னால் பார்க்க முடியாது. எனக்கு இருக்க கடத்தை தீர்க்கிறதுக்காவது இந்த இதில் உள்ள நஷ்டீடு எனக்கு இந்த நபரும் ஆல்வின் என்ற பொறுப்பாளரும் டேவிட் பால் டேனியல் என்ற 2 நபரும் தான் எனக்கு, அவர்கள் மூலமாக தான் நான் இதை செய்தேன். ஆனால் அவர்கள் தான் எனக்கு இதை ஈடு செட்டு இது எனக்கு தரணும். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே 10ஆம் வகுப்பு தேர்வுகள் சரியாக எழுதவில்லை என தந்தை திட்டியதால் பள்ளி மாணவி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மாணவி ஸ்வேதா நெல்லை அரசு மருத்துவமனையில் 1 வார காலமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து கயத்தாறு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய 1 மணி நேரம் வெளிநடப்பு ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அளவைத்துறை உள்ளிட்ட அனைத்து நிலையிலான அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை காக்கும் வகையில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் தமிழக வெற்றிக் கழகம் கிழக்கு மாவட்டம் காட்பாடி கிழக்கு பகுதி மற்றும் வார்டு சார்பாக பழைய காட்பாடி ஆஸ்கார் திரையரங்கம், அக்சேலியம் ஆகிய 3 இடங்களில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தர்பூசணி, திராட்சை, முலாம்பழம், நீர்மோர் மற்றும் பழச்சாறு உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கண்டியாநத்தம் கிராமத்தில் சித்திரை பொங்கலை முன்னிட்டு செல்வ விநாயகர் கோவிலில் பொங்கல் விழா நடைபெற்றது. சித்திரை பொங்கல் விழாவினை முன்னிட்டு செல்வ விநாயகருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட நிலையில் இதில் கண்டியாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
சித்திரை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளி இருக்கும் மகா நந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி, மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த அபிஷேக பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானை வழிபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.